காந்தாராவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் அந்த படம் போல் இந்த படம் இல்லைங்கிற ஒரு கருத்து எல்லாத்தையுமே இருந்துச்சு. அது சிம்பிளான படம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது பெரிய செலவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு இது இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஒரு காலத்தில் கன்னட சினிமா வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. ஆமாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது கடைசியில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது முதல்ல வந்துருச்சு. பராசக்தி முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து தனுஷுக்கும் கொடுத்துருக்காங்க. தனுஷ் படிச்சுட்டு தான் அவங்க சுதா கொங்கராட்ட நான் வரிசையாக கமிட் பண்ணி வச்சுருக்கேன், எதையும் ஜம்ப் பண்ணிட்டு வர முடியாது, ஒரு 1.5 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, இந்த கதையை யார்ட்டையுமே கொடுக்காதீங்கன்னு கெஞ்சிருக்காரு அவர். எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு டைட்டில் டீசர் தான் வந்து சிம்பு அண்ட் வெற்றிமாறன் அவங்களுடைய ப்ராஜெக்டோட டீசர். அது வந்து அக்டோபர் 4 வெளியாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய அப்டேட் ஏதாவது இருக்கா? இல்லை, அக்டோபர் 4 வெளியாகலை, அதுதான் அதில் இருக்கிற அப்டேட்டு. கரூரில் நடந்த சுச்சுவேஷன். இந்த சோகமான நேரத்தில் நம்ம வந்து அந்த டீச்சரை வெளியிடணுமா அப்படின்னு சிம்பு நினச்சி, இல்லைங்க வேண்டாம், அதை வந்து தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. என் வெற்றிமாறன் அனிருத்து சேர்றது தான் காம்போ புதுசு. ஓகே. சிம்பு அனிருத்துங்கிறது அது வந்து தெரியாது, அது வேற ஜானர். 2 பேருமே. இந்த கரூர் இஷ்யூ பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. விஜய் அவர்களோட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய நடவடிக்கை இருக்குல்ல, அது வந்து பெரிய ஏமாற்றம். நான்லாம் ரொம்ப மனசளவில் நொறுங்கி போனேன். அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் நுழையும் போது 30 பேர் இறந்துருந்தாங்க. அந்த தகவல் தெரியும்ல விஜய்க்கு. அப்போ நின்று இது மாதிரி நடந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கல, என்னால் தாங்க முடியல, நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிருந்தாருன்னா அது வேற. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே வந்துட்டாங்க. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. யாரும் எதையும் பார்க்கல. உங்களுடைய தொண்டர்கள் எங்கே போனாங்க? உங்களுடைய 2ஆம் கட்ட தளபதிகள் எங்கே போனாங்க? எல்லாமே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ இப்படி ஓடி ஒளிகிற ஒரு கூட்டம் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றும்னு நீங்கள் நம்புவீங்க? தலைவன்கிறவன் எப்பவுமே மக்களுக்காகவே இருக்கணும். அவன் தான் தலைவன். நீங்கள் அது இல்லாத ஒருத்தர் தலைவராவதற்கு தகுதி இல்லாதவர்.